இந்த பதிவு பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மேஜர் மாணவர்களுக்கும் மற்ற மேஜர் மாணவர்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்க மற்ற மேஜர் மாணவர்களுக்கான வாய்ஸ் நோட்டுங்க. இந்த பிரில்லியன்ட் டிஆர்பி இந்த பேட்ச்ல அறிமுகப்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் நோட்ஸ் டெக்ஸ்ட் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியல் கூட டெஸ்ட் பேட்ச் மட்டும் வைக்கலான்ட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துட்றோம். அப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மெட்டீரியல் வேணுங்கிற மாணவர்களும் எஜுகேஷன் சைக்காலஜி மெட்டீரியல் வேணுங்கிற மாணவர்களும் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாணவர்களுக்கும் எங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாணவர்களுக்கும் இந்த பதிவு வந்து பயனுள்ள வகையில் இருக்குங்க. இந்த பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம சென்டர் வந்து இங்கிலீஷ் மற்றும் எஜுகேஷன் சைக்காலஜி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மெட்டீரியல் வந்துட்டு எதை பற்றி பண்ணியிருக்கோம்னா, ஒரு புக்லெட் ஃபார்மேட்டில் அறிமுகப்படுத்துகிறோங்க. அந்த புக்லெட் ஃபார்மேட் எதை பற்றி இருக்குங்கிறத ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் இதில் கொடுத்துட்றேன். அந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் புக்லெட் ஃபார்மேட் எப்படி இருக்கும், எஜுகேஷன் சைக்காலஜி புக்லெட் ஃபார்மேட் எப்படி இருக்கும், டெஸ்ட் பேட்ச் எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், எங்களோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் இந்த வாய்ஸ் நோட்டுங்க. இந்த பிஜிடிஆர்பி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னா, ஒரு 5 புக்லெட் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணலான்ட்டு இருக்கோம். அந்த 5 புக்லெட்டை வந்து நான் வரிசை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த புக்லெட் 1 அப்படிங்கிறது எதை பற்றி இருக்கும்னா, 1 to 5 யூனிட்ஸ், அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட் மட்டும் தனியாக ஒரு புக்லெட் போட்டு கொடுப்போம். அந்த சார்ஜரில் ஆரம்பித்து இந்த ஷேக்ஸ்பியர் யூனிட் வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, அந்த மாறாத டாபிக் இருக்கு இல்லையா, இப்போ வரைக்கும் எந்த போல்டு டிஆர்பியில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் மட்டும் எந்த டாபிக்லாம் நியூ டாபிக் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கானோ அது ரிமூவ் பண்ணிட்டு அந்த பழைய டாபிக் மட்டும் அப்டேஷன் பண்ணி அந்த 1 to 5 இருக்கக்கூடிய அந்த யூனிட் மட்டும் அந்த பழைய டாபிக் மட்டும் ஒரு புக்லெட் ஃபார்மேட். அப்புறம் புக்லெட் 2ல 6வதுலேருந்து 9வது யூனிட் வரைக்கும், அதாவது 8th யூனிட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அப்போ 4 யூனிட் இருக்கும். 6லேருந்து 9வது யூனிட் வரைக்கும் அந்த பழைய டாபிக் மட்டும் ஒரு புக்லெட் ஃபார்மேட்டில் போட்டு கொடுத்துருவோம். இந்த புக்லெட் ஃபார்மேட் வந்துட்டு மேக்ஸிமம் டெக்ஸ்ட் ஓரியன்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இது பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், சம்மரியாக கிரியேட் பண்ணியிருப்போம். அப்போ உங்களுக்கு 2 புக்லெட் வந்து ஓல்டு மெட்டீரியல் கிடைச்சிடும். அதாவது 1 to 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்துட்டு ஒரு புக்லெட் மாதிரியும், அந்த 6th to 9th இருக்கிற யூனிட் வந்து ஒரு புக்லெட் மாதிரியும் 2 புக்லெட் வந்து பழைய மெட்டீரியலுக்கான புக்லெட்டு. அப்புறம் புக்லெட் 3 வந்துட்டு 1 to 10 யூனிட்ஸ் வரைக்குமே இப்போ இருக்கக்கூடிய நியூ டாபிக்ஸ் மட்டும், இப்போ மோரார்லெஸ் ஒரு 50 டாபிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கு வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த புக்லெட் 3ல வந்துட்டு அந்த 1 to 10ல் இருக்கக்கூடிய நியூ டாபிக் மட்டும் ஒரு புக்லெட்டாக போட்டு கொடுத்துருவோம். அப்போ வந்துட்டு இந்த பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு 3 புக்லெட் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதில் வந்து 1 to 5 இருக்கக்கூடிய அந்த யூனிட் ஒரு புக்லெட் ஃபார்மேட்டு, 6 to 9 இருக்கக்கூடிய ஓல்டு மெட்டீரியலுக்கான புக்லெட் ஃபார்மேட்டு, 1 to 10ல் இருக்கக்கூடிய நியூ டாபிக்கான புக்லெட் மட்டும். இந்த மெட்டீரியல் வாங்கி நீங்கள் படிச்சிங்களா போதுமானது. அது மட்டும் இல்லாமல் யூனிட் 4 என்ன பண்ணியிருக்கோம், புக்லெட் 4ல் என்ன பண்ணியிருக்கோம்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த புக்லெட் 4ல் வந்துட்டு அந்த டெஸ்ட் பேட்ச்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த டெஸ்ட் பேட்சுக்கான புக்லெட் 4ங்க. இது எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூனிட்டுக்கும் நாங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்டடி பிளான் வந்து போட்டு கொடுத்துருவோம். அந்த ஸ்டடி பிளான் போட்டு கொடுக்க நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா, உங்களுக்கு ஒரு நாளும் என்ன பண்ணுவோம்னா ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிட்டே இருப்போம். அதை ஒரு யூனிட் முடிவுக்குள்ள நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து புக்லெட் ஃபார்மேட்டில் போட்டு கொடுத்துருவோம். அதை மட்டுமே நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணீங்களோ அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா புக்லெட் ஃபார்மேட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த புக்லெட் 4 பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நம்ம பிரில்லியன்ட் டிஆர்பியில் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த புக்லெட் 4ங்க. இந்த புக்லெட் 4ல் 1 to 10 யூனிட்ஸ் வந்து கொஸ்டின் பேங்க் இருக்கும். அதுவும் ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா, பழைய யூனிட்ஸ்லாம் மாறாமல் இருக்கிற யூனிட்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தனி புக்லெட் மாதிரியே ஃப்ரேம் பண்ணலான்ட்டு இருக்கோம். அப்போ புக்லெட் 4 வந்து எதை பற்றி இருக்குன்னா, அந்த 1 to 10 யூனிட்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க், மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும், மேக்ஸிமம் எந்த கொஸ்டின் டிஆர்பியில் கேட்க வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வேணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நாங்கள் என்ன பண்ணோம்னா 1 to 10 வரைக்கும் இருக்கிற யூனிட்ஸ்க்கு கொஸ்டின் பேங்காக ஃப்ரேம் பண்ணிடுவோம். அந்த கொஸ்டின் பேங்க்குக்கு ஆன்சர் கீ வந்து பின்னாடி இருக்கும். அந்த ஆன்சர் கீ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் கீ வந்து பின்னாடி திருப்பி பார்த்து நீங்கள் எழுதுன ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போ அதில் என்ன இருக்கும்னா யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ப்ளஸ் ஆன்சர் கீ நாங்கள் பின்னாடியே கொடுத்துருவோம். எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவையோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 70 கொஸ்டின்ஸ் நாங்கள் ஒரு டாபிக்ல இருந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 70 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து முன்னாடி கொஸ்டின் 70 கொஸ்டின் வந்து கொடுத்துட்டு ஆப்ஷனோட கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் கீ வந்து நாங்கள் பின்னாடி கொடுத்துருப்போம். அந்த ஆன்சர் கீ வந்து எந்த கொஸ்டின்லாம் தேவையோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அப்போ இந்த புக்லெட் எது பயன்படும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்களே அந்த டாபிக் நல்லா தரவானதுக்கு அப்புறம் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் எழுதி பார்த்துக்கலாம். அந்த ஆன்சர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் ஆன்சர் வந்து கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்னு நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தா அதோட ஆன்சர் இருக்கும். அப்புறம் இன்னொரு டைம் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அல்லது அடிஷ்னல் பாயிண்ட் அதுக்கான ரீசன் என்ன, எந்த காரணத்துக்காக அந்த ஆன்சர் அப்படிங்கிறத நாங்கள் பின்னாடி வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். எந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்களோ எந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டனோ அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷனோட போயிருப்போம். அப்போ ஒரு இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த பிரில்லியன்ட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் வேணும், எங்களுக்கு அந்த கொஸ்டின் பேங்க் வேணும், எங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். அப்போ புக் 1 புக் மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஃபார்மேட்டில் புக்லெட் போட்டு கொடுக்குறோம்னா ஒரு 4லேருந்து 5 புக்லெட் வந்து உங்களுக்கு ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம். இதை தவிர அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்னா அது பிடிஎஃப்லாம் கன்வே பண்ணி அனுப்பிடுவோம். அப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்களே ஒரு புக்லெட் மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் படிக்கிற மாணவர்களுக்கு பில்லியன் டிஆர்பியிலோட மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க அப்ரோச் பண்ணலாம். அந்த மெட்டீரியல் எப்படி நாங்கள் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னா புக்லெட் ஃபார்மேட்டில் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ புக்லெட் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு டாபிக் இருக்கும். புக்லெட் 2ல 6லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு டாபிக் மெட்டீரியல் இருக்கும். புக்லெட் 3ல 1லேருந்து 10 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ டாபிக் இருக்கும். புக்லெட் 4ல 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்க்கான கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் கீ இருக்கும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இது மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் நாங்கள் கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிட் வைஸ் நாங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் போயிடுறோம். அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்டே உங்களால் ரெடி பண்ணி எங்களால் டைம் கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் அப்டேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஸ்டடி பிளானில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா கண்டினியூ எக்ஸாம் வச்சுட்டே இருப்போம். அப்போ நாங்கள் எக்ஸாம் வைக்க உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா பிடிஎஃபாக உங்கள் மெயிலுக்கோ உங்களோட பர்சனல் வாட்ஸ்அப்புக்கும் நாங்கள் அனுப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் எந்த கொஸ்டின்லாம் அனுப்புகிறோமோ எந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து இது கிடைச்சிட்டே இருக்கோ மேக்ஸிமம் ஒரு புக்லெட் ஒரு செகண்ட் பீரியடில் ஒரு புக்லெட் தேவைப்படுதுன்னா அந்த புக்லெட் நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா போட்டு உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிடுவோம். அப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா ரெகுலராக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு புக்லெட் ஃபார்மேட்டில் போட்டு கொடுத்து உங்களை நாங்கள் படிக்க வச்சுருவோம். அப்போ இதோட யூஸ்ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டீரியல் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போகாமல் அது வந்து புக்லெட்டாக நீங்கள் வச்சு படிக்கக்குள்ள அது லைஃப் லாங் உங்களுக்கு வந்து கூட இருக்கும். அந்த எக்ஸாம் டைமில் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பிரில்லியன்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த புக்லெட் ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தடை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு போகிறத விட அந்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம ஒரு டைமுக்கு 4 டைம் படிச்சுட்டு நீங்களே எழுதி பார்த்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எழுதி பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு ஒரு செர்டன் மார்க் எடுத்திருக்கீங்கன்னா மறுபடியும் இன்னொரு டைம் படிச்சு பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் டிக் அடிக்காமல் மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை டைம் ஆனாலும் ரீகால் பண்ணிட்டு உங்களுக்கான மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டே இருப்போம். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டு அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டே இருப்போம். நாங்கள் கொஸ்டின் எடுக்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் உங்களுக்கு மெயிலுக்கோ உங்களை பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கோ நாங்கள் அந்த பிடிஎஃபாக அனுப்பிட்டே தாங்க இருப்போம். அப்போ அனுப்பிட்டே இருக்குள்ள ஃபுல் டெஸ்ட் வரும், அப்படி யூனிட் டெஸ்ட் வைஸ் இருக்கும். அப்புறம் ஒரு போயம் மட்டும் தனியாக ஒரு எக்ஸாம் வைப்போம், ப்ரோஸ் மட்டும் தனியாக ஒரு எக்ஸாம் வைப்போம், 8, 9, 10 மட்டும் ஒரு எக்ஸாம் வைப்போம். இதெல்லாமே எக்ஸாம் வைக்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் கீ இருக்கும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு புக்லெட் ஃபார்மேட்டில் கடைசியாக உங்களுக்கு பைண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ இந்த 5 புக்லெட் இருந்துன்னாவே உங்களுக்கு இங்கிலீஷில் மேக்ஸிமம் மார்க் எடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன் மாணவர்களுக்கு அதாவது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ப்ளஸ் அதர்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எஜுகேஷன் சைக்காலஜி நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிறத புக்லெட் 5ல சொல்லிடுறேன். இந்த புக்லெட் 5 பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி, இந்த எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு புக்லெட் ஃபார்மேட் போட்டு கொடுத்துறோம். அதாவது எஜுகேஷன் என்ன பண்ண போறோம்னா எஜுகேஷன் பிளஸ் சைக்காலஜி அந்த 8 யூனிட்டுக்கான தேவையான அப்டேஷன் மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு புக்லெட் ஃபார்மேட்ல போட்டு கொடுத்துறோம். அடிஷ்னலாக நாங்கள் என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்ச்
இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம்னா சேம் மெத்தட் தான். கொஸ்டின் வந்து உங்களுக்கு 8 யூனிட்டுக்கான கொஸ்டின் இருக்கும். அந்த 8 யூனிட்டுக்கான ஆன்சர் கீ நாங்கள் பின்னாடியே கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் எடுத்துடுறோம். எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு ஒரு புக்லெட் ஃபார்மேட் நாங்கள் போட்டு கொடுத்துட்டு ஆன்சர் கொஸ்டின் வந்து பின்னாடி கொடுத்துட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ நாங்கள் பின்னாடி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 8 யூனிட் வந்து நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா எஜுகேஷனுக்கு மட்டுமே ஒரு நாள் நாங்கள் எக்ஸாம் வைக்க பிளான் பண்ணியிருக்கோம். அந்த எஜுகேஷனில் இருக்கக்கூடிய 4 யூனிட்டுக்குமே ஒரு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் கீ நாங்கள் பின்னாடி கொடுத்துட்றோம். அது ஒரு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் சைக்காலஜி, இந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் மட்டுமே நாங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டு சைக்காலஜியில் மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ எந்தெந்த கொஸ்டின்லாம் பாசிபிளும் கரண்ட்ல என்ன கூடிய சைக்காலஜி புக் அப்டேஷன் பண்ணிட்டு அதுக்கு நாங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்றோம். அதுக்கான ஆன்சர் கீ நாங்கள் பின்னாடி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி ரெண்டும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ அதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு ஆன்சருக்கு பின்னாடி கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றோம். அப்போ எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி மெட்டீரியல் கொடுத்துட்டு 8 யூனிட்டுக்கு தகுந்த போல உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த 8 யூனிட்டுக்கும் ஆன்சர் கீ கொடுத்துட்டு எஜுகேஷன் மட்டும் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு சைக்காலஜிக்கல் மட்டும் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ப்ராப்பராக நாங்கள் கொடுத்துட போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே பிரில்லியன்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் ஸ்டடி பிளான் வச்சுருப்போம். அந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ரீச் ஆகிடுவீங்க. அந்த ஸ்டடி பிளானில் வந்துட்டு நாங்கள் நிறைய அப்டேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த அப்டேஷன் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா மெட்டீரியலும் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன்ஸ் நாங்கள் உங்களுக்கு புக்லெட் ஃபார்முலா அனுப்பிட்டு நாங்கள் அந்த மெட்டீரியல் நிறையா எடிட் பண்ணியிருக்கோம், அதாவது நிறையா அப்டேஷன் கொடுத்துருக்கேன், நிறையா அன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கன்னு யாரோ ஃபீல் பண்ணால் அதை மட்டும் நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த பர்சனலாக யார் நம்மளை அப்ரோச் பண்ணி மெட்டீரியல் வாங்கினாங்களோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ரீச் ஆகிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓல்டு மெட்டீரியல் வந்து நீங்கள் இப்பயே தாராளமாக இப்பயே நீங்கள் வாங்கிடலாம், வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதை தவிர இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் என் கண்ணில் போடும். எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் கண்ணில் படுது, எந்தெந்த இடத்துல நான் அப்டேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த பர்சனலாக நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கின அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நாங்கள் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ண போறோம்னா அந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் அப்டேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டு படிக்கிறீங்க, சார் ஏதாவது அப்டேஷன் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு போடுறாரு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, அதை மட்டும் படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஒன்ஸ் மெட்டீரியல் டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஆன்சர் கீ அந்த எக்ஸாம் பேட்டர்னில் எல்லாமே கொண்டு வந்துடுவேன். அந்த ஒன்ஸ் அந்த மெட்டீரியல் ப்ளஸ் அந்த புக்லெட் அந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ இதை மட்டும் படிச்சிங்கனாவே நீங்கள் மேக்ஸிமம் உங்களை ஹையஸ்ட் பாயிண்ட் நிறைய ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.